இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மருதாணி தாங்க. நான் மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. மழை பெஞ்சங்காட்டிக்கு நல்லா தழைஞ்சிருந்ததா, அதனால சரி மருதாணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம். மருதாணி தலையை எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு கல்லை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பறித்து வச்சுருக்க மருதாணி இலையும் இது கூட சேர்த்து நல்லா அரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். மருதாணி இலை கூடையே பாக்கு 4 கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லா கலர் கொடுக்கும். இதுக்கு நாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நம்ம கடைசியில் எலுமிச்சம்பழ சாறையும் ஊற்றுவோம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியை. முக்கால்வாசி நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற மருதாணி இலை மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஆட்டுறக்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட நாம் எலுமிச்சம்பழ சாறு எடுத்துக்கலாம். ரொம்பலாம் வேணாங்க, கொஞ்சமாக இருந்தால் போதும். நம்ம எலுமிச்சம்பழ சாறு ஊற்றும் போதே கலர் டிஃப்ரெண்ட் தெரியுங்க.
நல்லா மருதாணியை நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அதையே எடுத்துக்கலாம். கையில் எடுக்கும்போதே கலர் தெரியுது பாருங்கள். மருதாணி அரைச்சதுக்கப்புறம் கல்லை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாம். இல்லைன்னா அந்த கலர் நல்லா அதில் ஊற்றி பிடிச்சிக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மருதாணி வச்சாச்சுங்க. வச்சு 1 மணி நேரம் கழித்து நல்லா கையை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கலர் சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.